ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு சண்டே பிளாக் என்னென்னு சமையல் பார்த்துட போகிறோம். வாங்க. இன்றைக்கி சமையல் வந்து ஒரு வெங்காய சாம்பார் சூப்பராக தகதகான்னு கொதிச்சிட்ருக்கு. அந்த வீடியோ ஒன்று போட்டுட்டேன் பாருங்கள். இது அட்டகாசமான ஒரு வெங்காய சாம்பார் தாங்க. ரசமானது நல்லா கொதிக்குது. பருப்பு தண்ணியை விட்டால் ரசம் ரெடி. தண்ணி எடுத்து ரெடியாக பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறம் வந்து பாத்திரங்கள்லாம் இப்போவும் போல் நிறையா கிடக்கு. வாழைத்தண்டு நறுக்கணுங்க, நறுக்கிட்டு கறி பண்ணலான்ருக்கேன். பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் போடாமையே பாசிப்பருப்பு போட்டே பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ரசமானது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. அடுத்து சாதமும் ரெடியாக வச்சுட்டு அடுத்தது வந்து எப்பவும் போல் 11 மணி ஆயிடுச்சு. இப்பவும் போல் நம்ம கடமையில் கரெக்டாக இருக்கணும். டீ குடிக்க போகிறேன். டீ போட்டாச்சு, டீ குடிச்சிருவோம். டீயை குடிச்சிட்டு தெம்பா நம்ம அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம். பாருங்கள், வாழைத்தண்டானது வெந்துட்டுருக்கு. பாசிப்பருப்பு போட்டு உப்பு போட்டு வேக விட்டுட்டேன். வடிகட்டி அப்படியே கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டா ஒரு சூப்பரான ஒரு வாழைத்தண்டு கறி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து இன்றைக்கி சுவாமி கும்பிட்றதுக்கு பூ வந்து இல்லைங்க. மழை பெஞ்சதுனால வாங்க முடியல, பூக்காரங்களும் வரலை. அதனால் வெறும் அப்படியே விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டேன். அடுத்தது பாருங்கள், சாம்பார் ரெடி, இந்த பக்கம் சாதம் ரெடி. சமையலே மொத்தத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல் சமையல் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். வாழைத்தண்டு கறி, பருப்பு ரசம், வெங்காய சாம்பார், மோர், சுட சுட ஆவி பறக்க நல்லா மழைக்கு சூப்பராக ஒரு சாதம். அப்படியே வெங்காய சாம்பார் வந்து அப்பளத்தை தொட்டு சாப்பிட்டு அடிச்சிங்கன்னா வேறு லெவல் தான் இருக்கும். அப்படியே அப்பளத்துக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு லெமன் ஊறுகாயும் தொட்டுட்டிங்கன்னு கேட்கவே வேண்டாம். சாப்பாடு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். காக்காய்க்கும் போட்டாச்சு. என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு எப்போதுமே காக்காய்க்கு போட்டுட்டு சாப்பிட்ற வழக்கம் தாங்க. பாருங்கள், பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி நைட்டுக்கு வந்து கோதுமை தோசை தான் ஊட்டிட்டேன். அப்புறம் பாத்திரங்க இப்போ போல் தேய்ச்சி பாலை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகத்தண்ணி, பாதாம்லாம் ஊற வச்சாச்சு. இதான் இன்றைக்கு சண்டே விளாக். இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு சோமவாரம், கார்த்திகை சோமவாரம் ரொம்ப விசேஷமானது. எல்லோரும் விரதம் இருந்து சிவனோட அருள் எல்லாருக்கும் நாளைக்கு கிடைக்கட்டுங்க. எல்லா திங்கட்கிழமை விரதத்தோட கார்த்திகை சோமவாரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான, அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. சோமவார விரதத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டிங்கில் இருந்து சிவனோட அருள் கிடைக்க வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.